கேரளாவில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. இதனால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். கேரளாவில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? மக்களிடம் எந்தெந்த கட்சிகளுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது? நிச்சயமாக திருச்சூர் மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த திருச்சூர் தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுனில்குமார் நிற்கிறாரு, பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி நிற்கிறாரு, அதே போல் கருணாகரனுடைய மகன் அவரும் நிற்கிறார் இந்த தொகுதியில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா கேரளாவில் கடுமையான வெயில் தான் அடிச்சிட்டு இருக்குது. இந்த வெயிலுக்கு இடையில் அவங்க தன்னுடைய இறுதி கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சுனில்குமார் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு வாகன பேரணியை திருச்சூர் மாவட்டம் முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். தற்பொழுது இந்த கேரள மாநிலத்தில் 20 தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர்கள் 194 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருவருமே தங்களுடைய பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. திரு சுனில்குமார் அவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இப்போ വോട്ട് എടുക്കുന്ന ഭാഗത്തേക്ക് നിങ്ങൾ പോകുമ്പോൾ ജനങ്ങളുടെ അടുത്ത് എങ്ങനെയാണ് നിങ്ങളുടെ വാക്കുകൾ ചോദിക്കുന്നത്? അല്ല, ഞങ്ങൾ ജനങ്ങളോട് ഇന്ത്യയുടെ മതേതരത്വവും ജനാധിപത്യവും സംരക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു ജീവൻ മരണ പോരാട്ടമായിട്ടാണ് ഞങ്ങൾ ഈ തെരഞ്ഞെടുപ്പിനെ പറ്റി ജനങ്ങളോട് പറയുന്നത്. അപ്പോൾ സെക്കുലറിസവും അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഡെമോക്രസിയും സംരക്ഷിക്കാനുള്ള വർഗീയതയ്ക്കും ഫാസിസത്തിനും എതിരായിട്ടുള്ള പോരാട്ടത്തിൽ ജനങ്ങളെല്ലാം ഒന്നിച്ച് ഇടതുപക്ഷത്തോട് ചേർന്ന് നിൽക്കണമെന്നുള്ളതാണ് ഞങ്ങൾ പറയുന്ന പ്രധാനപ്പെട്ട രാഷ്ട്രീയമായ മുദ്രാവാക്യം. പ്രത്യേകിച്ച് പൗരത്വ നിയമ ഭേദഗതി ഉൾപ്പെടെയുള്ള ലാൽസലാം ഭേദഗതി ഉൾപ്പെടെയുള്ള നിരവധി വിഷയങ്ങളിലെല്ലാം കോൺഗ്രസ് എടുക്കുന്ന നിലപാടുകൾ அது செக்குலரிசத்தினை അല്ലെങ്കിൽ மதேதரத்துவத்தினை സംരക്ഷിക്കുന്നതിൽ അവർ പരാജയപ്പെട്ടിരിക്കുന്നു. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.